ஒத்த கண்ணு மங்கி மாமா உனக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கே மசாவ். ரைட் விடு, இனிமே நானும் உன்னை மங்கி மசாவ்னே கூப்பிடுறேன். வேஷம் கட்டினா பயபுள்ள அப்படியே இருப்பான். கிட்டத்தட்ட ஒரு 36 இருக்கும். பரவாயில்ல மசாவ், நிறைய காசு சேர்த்து வச்சிருக்க. உன்கிட்ட எவ்வளவு இருக்கு? என்கிட்ட கொஞ்சம் குறையுது, பரவாயில்லையா? கொஞ்சம் எவ்வளவு ஷின்சான்? 36 குறையுது. தலைவர் திமிங்கலம் தான் காமெண்ட்லயே நம்பர் 77 கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? ஆமா ஆமா, அதே மாதிரி மிமிகோ கார்டுல நம்ம 33 கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உண்மை என்னன்னா இந்த மாதிரி டபுள் டிஜிட் கார்டு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். என்ன கசாமா, சம்பந்தமே இல்லாம சபையில வந்து கபுல் கிபிள்னு கதெல்லாம் ஓட்டிட்டு இருக்க, என்ன விஷயம்? கபுளும் இல்ல பபுளும் இல்ல, அது பேரு டபுள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கஷ்டப்பட்டு கார்டை கலெக்ட் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு எல்லாம் புரியாது, புரிஞ்சுக்கோ. 100 ஆக்ஷன் காமெண்ட் கார்டு கலெக்ட் பண்ணா டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிட் கிடைக்கும்னு டிவில சொன்னாங்க. நீங்க எல்லாம் கேட்டீங்களா இல்லையா? ஆக்ஷன் காமெண்ட் கார்டுக்கு பதிலா வில்லன்ஸ் கார்டை வைக்கிறாங்களாம். உங்கள மாதிரி தான் நிறைய பசங்களும் வாங்கிட்டு ரொம்ப புலம்பிட்டு இருக்காங்க. அப்படியே கஷ்டப்பட்டு எல்லா கார்டும் சேர்த்தாலும் கார்டு நம்பர் 99 கிடைக்கிறது ரொம்பவே ரேருன்னு சொன்னாங்க. புரிஞ்சுதா? அந்த படிப்பை தவிர மத்த எல்லா விஷயத்திலும் புத்திசாலித்தனமா இருக்கே கசாமா. ஏமா பயமுறுத்துற மாதிரி பாக்குறீங்க? உன்கிட்ட பேச முடியாது. அந்த ஒண்ணே கேட்டா விளங்குமா? எப்ப வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு போனா எப்ப வந்திருக்க பாரு. ஊருக்குள்ள ஏகப்பட்ட பஞ்சாயத்து, எல்லாத்துக்கும் என்ன தீர்ப்பு சொல்ல சொன்னா அப்படிதான் லேட் ஆகும். உனக்கு மரியாதையாவே பதில் சொல்ல தெரியாதா? உங்க பாசத்துக்கு ஒரு அளவே இல்லையாமா? இருக்குமா? கொஞ்சம் பொறுத்துக்க ஷின்சான், சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன். இனிமேதான் ஏற்பாடா? கிழிஞ்சது போ. வீட்டு வேலையை என்னைக்காவது நேரத்தோட முடிச்சிருக்கீங்களா? எல்லாத்துலயும் ஜவ்வு மாதிரி இழுத்தா ரொம்ப கஷ்டம். சாப்பாடு போடுறேன். சரிங்கம்மா. நல்ல வேலை, சொன்னது கேட்டு ஓட விட்டு அடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு உன்ன வச்சுதான் டெஸ்ட் பண்ண போறாங்க. உனக்கு ஒண்ணும் ஆகலன்னா நான் சாப்பிடுவேன். சரிதான், பசங்களோட விஷயத்துல கணக்கு பார்க்க கூடாது. சரி, சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வாங்க. ஷின்சான், நீயும் போய் அப்பா கூட குளிச்சிட்டு வா. அதான் முன்னாடி குளிச்சல, டெய்லியுமா குளிப்பாங்க. நாட்டுல எவ்வளவு தண்ணி பிரச்சனை இருக்கு. சாதம் சரியா வேகலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கவனமா சமைக்க கத்துக்க மெச்சி. சமைக்கும் போதும் தூங்கிடுறியா என்ன? கரெக்டா சொன்னீங்கப்பா. அம்மா சமையல் இப்பெல்லாம் மனம் குணம் ஒண்ணுமே இல்ல. இந்த கேப்ல இந்த பாவக்காய நைஸா துப்பிடலாம். அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுடுவே நினைச்சியா? மேக்கப் பண்ணிக்கும் போது எந்திரிக்க மாட்டேங்கிற தைரியத்துல சொல்றான். அம்மா அம்மா, எனக்கு இதே மாதிரி மூஞ்சில சுண்ணாம்பு அடிச்சு விடுங்கம்மா. சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் போடக்கூடாது ஷின்சான், சொன்ன புரிஞ்சுக்க. போய் பேசாதீங்க. நான் உங்களை விட அழகாயிடுவேன் தான் இப்படி நீங்க அல்வா கொடுக்குறீங்க. கல்லு மட்டும் இல்லைன்னா ஆக்ஷன் காமெடி இந்த வேலையை செய்ய முடியாது. அப்புறம் பார்த்தா அந்த பாவம். ஷின்சான், ஸ்கூல் பஸ் வந்துருச்சு பாருப்பா. ஏன் இப்படி கதவை கபால்னு திறக்கறீங்க? உள்ள உட்காந்து புக் படிச்சுட்டு என்னையே கேள்வி கேக்குறியா? அது கதைக்காலம் நல்லா இருக்கேன், நீங்க கடை விரிச்சிட்டேன். அக்கா, இந்த ட்ரெஸ்ல நீங்க செம்மையா இருக்கீங்கக்கா. நாம 2 பேரும் ஈவினிங் வாக்கிங் சாப்பிடுவோம். ஒரு கண்ணி பொண்ணு முன்னாடி இப்படியா கண்ணி போற மாதிரி கொட்டுறது? அதுல வந்து ஆக்ஷன் காமெடி ஒரிஜினல் இல்ல மசாவ், டூப். எனக்கு தெரியும். டூபா உலகாத, அந்த மாதிரி எல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. அப்படியே நீ ஆக்ஷன் காமெடி ஷோவை பாப்பியா? நீ தான் அந்த டைம்ல டியூஷனுக்கு போறவனாச்சே. அப்புறம் எப்படி நீ அதை பாப்ப சொல்லு? மொன்னனா ஊர் சுத்திட்டியா நீ? எந்த உண்மையெல்லாம் சொல்லு. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. உன் மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியலையே. ஹலோ ஷின்சான், how are you? எங்க ஆயா பத்தி பேசுற போய். ஏய், அது பாய்டா. அத அப்படியும் சொல்லலாம். ஓகே ஓகே, தேங்க்ஸ் அண்ட் மென்ஷன் நாட் ஓகே. எப்படி நாங்களும் இங்கிலீஷ்ல பூந்து விளையாடுவோம் தெரியும்ல. நேத்து ஆக்ஷன் காமெண்ட் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் டிவில பயங்கரமான முகம் ஏதாவது பாத்தியா? பயங்கரமான முகமா? நான் எதையும் பாக்கலையே. தலைவர்களா நாளைக்கு நீங்க வளரணும். பாத்தியா? அப்பா கசாமா, நீ டெய்லி ஆக்ஷன் காமெண்ட் பாக்குற.
எல்லாரையும் பயமுறுத்துச்சு. ஆனா நான் பயப்படவே இல்ல. கொஞ்சம் சண்டை போடாம பொறுமையா இருங்க. மேடம் நீங்களே சண்டை போட்டுட்டே எப்படி பொறுமையா இருங்க. பிரின்சிபல் சார் எங்க போறீங்க? இங்க இருக்கிற யாருமே என்ன பிரின்சிபல் மதிக்காதப்ப நான் எதுக்காக இங்க இருக்கணும்? உங்களுக்கு இன்னில இருந்து சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இனிமே நம்ம கதி அதோ கதிதான். சின்ன பார்த்து ஏன் இப்படி பயப்படுறீங்க மிஸ்ஸஸ் நுஹாரா? தைரியமா இருங்க. நீங்க வேற அந்த மாதிரி ஒரு பையன் உங்க வீட்ல இருந்தானா நான் பயப்படுறதுக்கு அர்த்தம் தெரியும். அப்ப நான் உங்க வீட்டுக்கு போயிட்டுமா? வாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? அம்மா இந்த பாட்டியை பார்த்தாலே பயமா இருக்கு. வாய் மூடு. ஹலோ மேடம். அவங்க மண்டை ஏமா சோம்பப்படி இருக்கிற ஜாடி மாதிரியே இருக்கு. என்ன பாட்டி சட்டவிரோதமான வேலைதான் செய்றீங்களா? வாங்கினதுக்கு தேங்க்ஸ். சீக்கிரம் நிமிர்ந்துருங்க பாட்டி. சோம்பப்படி நினைச்சவன மூடிய திறந்துட போறான். வண்டியெல்லாம் நகருது. இனிமே நம்மள யாராலையும் நிறுத்த முடியாது. என்னமோ டைலாக் எல்லாம் விட்டீங்க. நீ போய் உன்னோட ஸ்விம் சூட்டை போட்டுக்க ஷின்சான். போட்டணுன்றேன். இந்த ட்ரெஸ் இவ்வளவு தொலைதொலைன்னு இருக்கு. இத போட்டு வந்தா பேராசூட்ல பறக்கிற மாதிரி இருக்கு. என்ன சார் பண்றீங்க? அது என்னோட Dress. அதான் நான் தெரியுதா? என்ன இவ்ளோ நேரம் ஆகி உங்க ஸ்கூல் பஸ் வரல? உண்மையிலே இன்னைக்கு உனக்கு ஸ்கூல் இருக்கா இல்லையா? மிச்சி எப்படி சொல்றதுனே தெரியல. அப்படி யார் இவனுக்கு வாத்து வாழ்க்கையில கால விட்டுருக்கானுங்க? அதுவும் மூஞ்சி முறுக்கட்டின்னு இருக்கு. டாக்டர் நாட் காஸ்கோவி, உங்களுக்கு என்னாச்சு? நீங்க நல்லா தானே இருக்கீங்க? வேண்டாம், கொஞ்சம் வயிறு கலக்குது, அவ்வளவுதான். சார் உங்க வீட்டை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமா? நார் அடிச்சிட மாட்டீங்களே?